இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகள், இந்த 4வது அதிகாரமானது அரசு எஸ்தருடைய உதவியை மொர்தெகாய் நாடுகிறார். மொர்தெகாய் இந்த நிகழ்வெல்லாம் கேட்ட பிற்பாடு சாக்குடை உடைத்து சாம்பலை பூசிக்கொண்டு அரண்மனைக்கு வெளியே நின்று புலம்ப ஆரம்பிக்கிறார், கத்த ஆரம்பிக்கிறார், கடவுளிடம் மன்றாட ஆரம்பிக்கிறார். இதை கேள்விப்பட்டதும் எஸ்தருக்கு இந்த நியூஸ் போகிறது. எஸ்தர் போய் புது ஆடை கொடுத்து அவர் அணியும்படி சொல்லுகிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். மறுபடியும் போய் என்ன நிகழ்ந்தது என்று எல்லா விவரத்தையும் கேட்கும் பொழுது எல்லா விவரத்தையும் மொர்தெகாய் அவருடைய எஸ்தருடைய உதவியாளரிடம் சொல்லி அனுப்ப, எஸ்தர் இதை கேள்விப்பட்டு நான் என்ன செய்ய முடியும் என்பதை எல்லாம் கேட்கிறார். மறுபடியும் மொர்தெகாய் அவருக்கான அந்த அறிவுரையை சொல்லி அனுப்புகிறார். அப்பொழுது எஸ்தர் சொல்லுகிறார், நீங்கள் போய் நம்முடைய மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் அப்படின்னு சொல்லி அவள் அனுப்ப, எஸ்தரும் தன்னுடைய அரசிக்குரிய அந்த உடைகளை களைந்து விட்டு இதோ சாக்குடை உடித்து சாம்பலில் அமர்ந்து சாணியை ஊற்றி கொண்டு அவள் மன்றாடுவதை இந்த அதிகாரம் எடுத்து வைக்கிறது. 2 பேருடைய மன்றாட்டும் இங்கு தெளிவாக தருகிறது. மொர்தெகாய் கடவுளை நோக்கி ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நீர் எப்படியாப்பட்ட கடவுள் என்பது எனக்கு தெரியும். நான் செருக்கோடோ அல்லது கர்வத்தோடோ நான் அரசனை வணங்காமல் இல்லை. மாறாக உம்மை தவிர வேறு யாரையும் நான் வணங்கக்கூடாது என்ற அந்த ஒரு ஆசீர்வாதத்தால் தான் நான் வணங்கவில்லை என்பதையும் எடுத்து வைக்கிறார். அதே போல எஸ்தரும் தன்னுடைய மன்றாட்டை எல்லாம் ஆழமாக ஆண்டவனுடைய முன்னாடி எடுத்து வைத்து அவரை காப்பாற்றும்படி அழைக்கின்ற அந்த நிகழ்வைத்தான் அந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது ஒரு பெரிய போராட்டத்தினுடைய அதிகாரமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே தடுமாறும் பொழுது கடவுள்தான் எல்லாம் என்பதை நாம் அறிந்தவர்களாக அவரிடம் நாம் போராட கற்றுக்கொண்டு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அறிந்த மொர்தெகாய் தம் ஆடைகளை கிழித்து சாக்குடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டு வெளியே நகரினுடைய மையத்திற்கு சென்று ஓலமிட்டு மனம் கசிந்து அழுதார். அரசவையில் உள்ள சாக்கு உடை அணிந்து எவரும் நுழையக்கூடாது என்பதால் அவர் வாயில் வரை சென்றார். மன்னருடைய வார்த்தையும் நியமமும் எந்தெந்த மாநிலங்களை அடைந்தனவோ அங்கெல்லாம் வாழ்ந்த யூதர்கள் பெரிதும் அழுது புலம்பி கண்ணீர் விட்டு நோம்பிருந்தார்கள். அனைவரும் சாக்குடை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டனர். எஸ்தருடைய செவிலியரும் அன்னகர்களும் வந்து இவற்றை அவரிடம் சொல்ல அரசி மிகவும் தீருற்றார். மொர்தெகாய் சாக்கு உடை களைந்து நல்ல ஆடை அணிந்து கொள்ளும்படி அவருக்கு எஸ்தர் ஆடைகளை அனுப்பி வைத்தார். அவரோ அவற்றை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமக்கு பணிபுரியும்படி மன்னரால் நியமிக்கப்பட்டிருந்த அன்னகர் அத்தகாக்கை எஸ்தர் அழைத்து மொர்தெகாயினுடைய அவல நிலைக்கு காரணம் யாதென அறிந்து கொண்டு வருமாறு அனுப்பினார். அத்தாக்கு அரசவையினுள்ள எதிரே நகர் சந்தில் அமர்ந்திருந்த மொர்தெகாயிடம் சென்று, மொர்தெகாய் தமக்கு நேரிட்ட அனைத்தை பற்றியும் யூதரை அழிக்கும்படி அரச கருவூலத்தில் சேர்ப்பதற்காக ஆமான் வாக்களித்த வெள்ளி பற்றியும் அவருக்கு தெரிவித்தார். மேலும் யூதரை அழிக்கும்படி சூசானில் பிறப்பிக்கப்பட்ட நியமத்தினுடைய ஒரு நகலை எஸ்தரிடம் காட்டும்படி கொடுத்து எஸ்தர் மன்னனிடம் சென்று மன்றாடி அவர் முன்னிலையில் தம் மக்களுக்காக பரிந்து பேச சொல்லுமாறு வேண்டினார். அத்தாக்கு அவ்வாறே சென்று மொர்தெகாய் கூறியவற்றை எஸ்தரிடம் எடுத்துரைத்தார். எஸ்தர் மறுபடியும் அத்தாக்கு வழியாய் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பியது, மன்னரால் அழைக்கப் பெறாத ஆண் பெண் எவரும் மன்னருடைய உள்முற்றத்திற்கு சென்றால் கொல்லப்படுவர் என்பதும், ஆயினும் யாரை நோக்கி மன்னர் தம் செங்கோலை நீட்டுகிறாரோ அவரே பிழைப்பார் என்பதும் அரசன் நியமம். இதனை மன்னருடைய அனைத்து ஊழியர்களும் மாநில மக்கள் அனைவரும் அறிவார்கள். நானோ மன்னரிடம் செல்ல இந்த 30 நாளும் அழைக்கப்படவில்லை. எஸ்தருடைய வார்த்தைகளை அத்தாக்கு மொர்தெகாயிடம் அறிவித்தார். அதற்கு மொர்தெகாய் எஸ்தரிடம் அறிவிக்கும்படியாக கூறியது, அனைத்து யூதர்களும் அரச மாளிகையில் உள்ள நீ மட்டும் காப்பாற்ற பெறுவாய் என உனக்குள் கற்பனை செய்ய வேண்டாம். ஏனெனில் இச்சமயம் நீ மௌனமாய் வாழாவிருப்பின் விடுதலையும் பாதுகாப்பும் யூதருக்கு பிரிதோர் இடத்தினின்று தோன்றுமானால் நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் அழிவீர்கள். யார் அறிவார்? ஒருவேளை இது போன்ற நேரத்திற்கெனவோ நீ அரசியானாய் போலும். இது கேட்ட எஸ்தர் மொர்தெகாயிடம் சொல்லும்படியாக கூறியது.
நீ போய் சூசானில் காணப்படும் அனைத்து யூதர்களையும் ஒன்று சேர்ப்பீராக. எனக்காக நோம்பிருந்து 3 நாள் இரவு பகல் உண்ணாமலும் குடியாமலும் இருப்பீர்களாக. நானும் என் தோழியரும் அவ்வாறே நோம்பிருப்போம். சட்டத்திற்கு புறம்பாயிருப்பினும் நான் மன்னரிடம் செல்வேன், அழிவதாயின் அழிகின்றேன். மொர்தெகாய் அவ்வாறே சென்று எஸ்தருடைய வாக்கின்படியே அனைத்தையும் செய்தார். மொர்தெகாய் ஆண்டவனுடைய செயல்களையெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரிடம் பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, அனைத்தையும் ஆளும் அரசனாகிய ஆண்டவரே, அதிகாரத்தின் கீழ் அனைத்தும் உள்ளன. இஸ்ரேலை காக்க நீ திருவுளம் கொள்ளும்போது எவராலும் உம்மை எதிர்த்து நிற்க முடியாது. விண்ணையும் மண்ணையும் விண்ணின் கீழ் உள்ள வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் படைத்தவர் நீரே. அனைத்திற்கும் ஆண்டவர் நீரே. ஆண்டவராகிய உம்மை எதிர்ப்பவர் எவரும் இழ. ஆண்டவரையும் நீர் அனைத்தையும் அறிவீர். தருக்குற்ற ஆமானுக்கு நான் வணக்கம் செலுத்த மறுத்ததற்கு காரணம் செருக்கோ இருமாப்போ வீண் பெருமையோ அல்ல என்பதையும் நீர் அறிவீர். இஸ்ரேல் மீட்புக்காக நான் அவனுடைய உள்ளங்கால்களை கூட முத்தமிட்டிருப்பேன். ஆனால் கடவுளுக்கு மேலாய் மனிதரை மாட்சிப்படுத்த கூடாது என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன். ஆண்டவராம் உம்மை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன். ஆமானை நான் வணங்க மறுப்பது ஆணவத்தினால் அன்று. ஆண்டவரே, கடவுளே, அரசே, ஆபிரகாமின் கடவுளே, இப்போது உம் மக்களை காப்பாற்றும். எங்களை ஒழித்துவிட பகைவர் திட்டமிட்டுள்ளனர். தொடக்க முதல் உம்முடையதாய் விளங்கும் உரிமை சொத்தை அழித்துவிட ஆவல் கொண்டுள்ளார்கள். எகிப்து நாட்டிலிருந்து நீர் உமக்காகவே மீட்டு வந்த உடைமையை புறக்கணித்து விடாதீர். என் மன்றாட்டை கேட்டருளும். உமது மரபுரிமை மீது இரக்கம் கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் உயிர் வாழ்ந்து உமது பெயரை புகழ்ந்து பாடும் பொருட்டு எங்கள் அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றுவேன். உம்மை புகழ்ந்தேத்தும் வாயை அடைத்து விடாதேன். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் ஆற்றலெல்லாம் கூட்டி கத்தினார்கள். ஏனெனில் சாவு அவர்களுடைய கண்களில் தெரிந்தது. சாவுக்கு உரிய அந்த துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். பகட்டான தம் ஆடைகளை களைத்துவிட்டு துயரத்திற்கும் புலம்பலுக்கும் உரிய ஆடைகளை அணிந்து கொண்டார். சிறந்த நறுமண பொருட்களுக்கு மாறாக தம் தலைமீது சாம்பலையும் சாணத்தையும் இட்டு கொண்டார். தம் உடலை அலங்கோலப்படுத்தி கொண்டு தாம் வழக்கமாக ஒப்பனை செய்யும் உடல் உறுப்பை தம் அவிழ்ந்த கூந்தலால் மூடிக்கொண்டார். அவர் இஸ்ரேலுடைய கடவுளாகிய ஆண்டவரை மன்றாடி சொன்னதாவது: என் ஆண்டவரையும், நீர் மட்டுமே எங்கள் அரசர். ஆதரவற்றவரும் உம்மை தவிர வேறு துணையற்றவருமாகிய எனக்கு நீர் உதவி செய்யும். ஏனெனில் என் உயிரை நான் பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரை, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவற்றினுடைய மூதாதையர் அனைவரிடமிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்தீர் என்று நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். நாங்களோ முன்னிலையில் பாவம் செய்துவிட்டோம். நீரும் எங்கள் பகைவர்களிடத்தில் எங்களை ஒப்படைத்து விட்டீர். ஏனெனில் நாங்கள் அவர்களுடைய தெய்வங்களை மாட்சிப்படுத்தினோம். ஆண்டவரே, நீர் நீதியுள்ளவர். கொடிய அடிமைத்தனத்தில் நாங்கள் உழல்வது கூட அவர்களுக்கு மனநிறைவு தரவில்லை. உமது வாய் மொழிந்த அந்த நீதியை செயலற்றதாக்கவும் உமது உரிமை சொத்தை ஒழிக்கவும் உம்மை புகழ்ந்தேத்தும் வாயை அடைக்கவும் இல்லத்தின் மாட்சியை குறைக்கவும் உமது பீடத்தில் பழி நிகழாமல் தடுக்கவும் தகுதியற்ற தெய்வ சிலைகளை புகழும்படி வேற்றினத்தாருடைய வாயை திறக்கவும் ஓர் ஊனுடல் மன்னரை என்றென்றும் போற்றவும் அவர்கள் தங்கள் தெய்வங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஆண்டவரே, உயிரில்லாத தெய்வங்களிடம் உமது செங்கோலை கொடுத்து விடாதீர். எங்கள் வீழ்ச்சியை கண்டு எள்ளி நகையாட எவருக்கும் இடம் கொடாதீர். அவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுக்கு எதிராகவே திருப்பி அதை தொடங்கியவனை அடுத்தவருக்கோர் எச்சரிக்கையாய் மாற்றும். ஆண்டவரே, எங்களை நினைவு கூறும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் அரசரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே,
எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வார்த்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு நீர் உதவி செய்யும். அனைத்தையும் நீர் அறிவீர். தீயோரின் வீண் பெருமையை நான் வெறுக்கின்றேன். விருத்த சேதனம் இல்லாதோர் அந்நியர் ஆகிய அனைவருடைய மஞ்சத்தையும் நான் அருவருக்கின்றேன் என்பது உமக்கு தெரியும். என் இக்கட்டான நிலையை நீ அறிவீர். பொதுவில் தோன்றும்போது தலைமீது அணிந்து கொள்ளும் என் உயர்நிலை ஆடைகளை நான் அருவருக்கின்றேன். தீட்டு துணி போல் அதை வெறுக்கின்றேன். தனியாக இருக்கும்போது அதை நான் அணிவதில்லை. ஆமானின் பந்தியில் அடியாவளாகிய நான் உணவருந்தியதில்லை. அரச விருந்துக்களை நான் சிறப்பித்ததில்லை. தெய்வங்களுக்கு படைத்த திராட்சை மதுவை நான் அருந்தியதுமில்லை. ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, அடியவளாகிய நான் இங்கு வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிலன்றி வேறு எவரிடமும் மகிழ்ச்சி கொண்டதில்லை. அனைத்தின் மேலும் அதிகாரம் செலுத்தும் கடவுளே, நம்பிக்கை இழந்த எங்களது குரலுக்கு செவிசாயும். தீயோரினுடைய கையினின்று எங்களை காப்பாற்றும். அச்சத்தினின்று என்னை விடுவியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.